தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. திருத்தணியில் ரீல்ஸ் மோகத்தில் இளைஞர்கள் தங்கள் மனைவியை பைக்கின் பெட்ரோல் டேங்கில் அமர வைத்து ஆபத்தான முறையில் பயணம் செய்த காட்சிகள் இணையத்தில் அதிகம் பரவி வருகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிக்கலாம். மணிகண்டன், சம்பந்தப்பட்டவர்கள் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ரீல்ஸ் மோகத்தில் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. இளைஞர்கள், இளப்பெண்கள் மட்டுமல்லாது குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை இதனை எதையாவது வீடியோ எடுத்து அதனை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். ஒரு சில வித்தியாசமாக செய்கின்றனர் என்ற பெயரில் ரயில் தண்டவாளத்தின் அருகே விரைவு ரயில் வருகின்ற போது வீடியோ எடுத்து அந்த ரயில் வரும் வேகத்தில் வீடியோ எடுத்து இளைஞர்களும் அடித்து செல்கின்ற கூடிய வீடியோ உடல் துண்டிக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் அரங்கேறி வருகின்றது. இதே போல திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் வசித்து வரும் ஒரு சில இளைஞர்கள் தங்களது மனைவிகள் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை எடுத்து கொண்டு திருத்தணி அரக்கோணம் செல்லும் புறநகர் வழிச்சாலை பகுதிகளில் ரீல்ஸ் மோகத்தில் அதிக வேகமாக இருசக்கர வாகனத்தை ஓட்டிக்கொண்டு செல்கின்றனர். இரு சக்கர வாகனத்தை முன்பாக பெட்ரோல் டேங்கில் மனைவிகளை அமர வைத்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தை ஓட்டிக்கொண்டு கைகளை விரித்தபடி ஆபத்தான முறையில் மாநில நெடுஞ்சாலையில் செல்கின்றனர். இதனால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் பெரும் இடையூறு ஏற்படுவதாக ரீல்ஸ் மோகத்தின் சட்டத்தை மீறி இது போன்ற காரியத்தை உடனடியாக திருத்தணி காவல்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருத்தணி பகுதியில் ஓட்டி வரும் வாகன ஓட்டிகள் மற்றும் முருகர் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தற்போது இந்த ரீல்ஸ் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றனர். இவர்களை பார்த்து மற்றவர்கள் இது போல காரியங்களில் செயல்படாமல் இருக்க காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் மற்றும் திருத்தணி வாழ் மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.